இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அது ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால் தேர்வுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் 5 பாடங்கள் வந்து நம்ம முழுமையாக படிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மீண்டும் கிடைக்காது. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. அது வந்து ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய கருத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ டிஆர்பி ஹெல்ப்லைனில் நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டு அவங்களோட கோரிக்கைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பாக இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படின்னு கேட்டபோது அவங்க ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ முதுநிலை ஆசிரியர் தேர்வு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தகவல் இல்லை அப்படிங்கிற தகவலை தான் சொல்கிறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்லை அது சார்ந்து எங்களுக்கு எதுவும் தகவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியர் தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணால் கூட கால் பண்ணி கேட்டு பாருங்கள். டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து படிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்ட் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தத விட கூடுதலாக தான் கண்டிப்பாக வரும். அதனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதே போல் இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கு பிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விதிகளில் வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க. அது சார்ந்துக்கு நம்ம கேட்கும்போது அப்படின்னு நம்ம டிஆர்பி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஹெல்ப் பண்ணி கால் பண்ணிக்கிட்டு. ஸோ கவர்மெண்ட்டு சொல்லி அதை அவங்க திருத்தம் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது வேணும்னா நீங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோரிக்கை வைக்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு டெட்டு பேப்பர் 1 டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க தாராளமாக நீங்கள் இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு தான். இப்போ நம்ம எலிமெண்ட்ரி செக்ஷன் பொறுத்த வரைக்கும் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த விட இப்போ அதிகரிக்கலை. அதனால் இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். இப்போ நம்ம பிடிஎஸ்சின்ட்டு பிஆர்டி எக்ஸாமுக்கு கால்பர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பரீட்சை வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் இடைப்பட்டது வந்து படிக்கிறதுக்கே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மேஜர் 10 யூனிட் மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் சொல்லிட்டு 5 முக்கிய பாடங்களை வந்து நம்ம படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அதே போல் நிறைய பேர் ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்கணும். ஏதாவது பயிற்சி நீங்களே டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. கண்டிப்பாக நமக்கு மே 2024க்குள்ளார தேர்வு நடைபெறும் அப்படின்னு தான் பொதுவான தகவல் கிடச்சிருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே இப்போயே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு புதிய ஆண்டு 2024 வரவிருக்கின்றது. அந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு அனைவருக்குமே நல்லதொரு ஆண்டாகவும் சாதகமான ஆண்டாகவும் இலக்கை அடைவதற்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.